அவர் பேர் வச்சிருக்காங்க சொல்லக்கூடாது. கேப்டன் கேப்டன் எதுக்கு கேப்டன் என்னையே தண்ணியை போட்டு கேப்டனா? வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திராவிட கட்சிகள் விஜயகாந்த் அவர்களை எப்படி வீழ்த்தினாங்க அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும், விஜயகாந்த் மட்டும் நல்ல உடல் தகுதியோட இன்னைக்கு இருந்திருந்தா அவரு தான் சிஎம்ங்கிறது. இதை தெரிந்து கொண்ட திராவிட கட்சிகள், அதாவது அதிமுக பாத்தீங்கன்னா, விஜயகாந்தோட அந்த அசுர வளர்ச்சியை தெரிந்து கொண்டு இவரை வளர விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவே அவரை கூட்டணிக்கு அழைச்சு கூட்டணியிலேயே வச்சுக்கிட்டு அவரை வளர விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நன்கு தெரிந்து கொண்ட விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகி வெளியில வந்தாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கடுமையா விமர்சிச்சாரு அதிமுகவையும் சரி திமுகவையும் சரி. திமுக அவர் விமர்சிச்சது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போய் விமர்சிச்சாரு. திமுகவை கடுமையா விஜயகாந்த் அவர்கள் விமர்சிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதை பொறுத்து கொள்ளாத திமுக ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, வடிவேலு அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு வடிவேல விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வச்சு இவர் ஒரு குடிகாரரு அப்படி இப்படின்னு பேச வச்சாங்க. ஒரு நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. திமுகவுக்கு ஆதரவா விஜயகாந்தை எதிர்த்து வடிவேலு அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஆதரவாளர்கள் சிலர் வடிவேலு மேல செருப்பு எடுத்து வீசினாங்க. அப்ப தமிழகத்துல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 கட்சிகளையும் கடுமையா எதிர்த்து வந்தாரு விஜயகாந்த். இதை தெரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில தள்ளி விட வேணும் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ரெடி பண்ணி, திருமாவளவன் வைகோ அவர்களை வச்சு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ரெடி பண்ணி அவரை வந்து ஒரு டம்மி ஆக்குற அளவுக்கு பண்ணது திராவிட கட்சிகள் தான். ஏன்னா அவங்க கூட கூட்டணியில இருந்திருந்தா இவர் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாரு. ஆனா அப்படி இருந்திருந்தா அவர் வளரவும் விட்டுருக்க மாட்டாங்க இந்த திராவிட கட்சிகள். தேமுதிக மாதிரியான கட்சிகளை உதாரணம் வைத்துக் கொண்டுதான் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை என்று அன்றிலிருந்து கட்சி ஆரம்பித்த அன்றிலிருந்து இன்று வரை உறுதியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது காரணமாக கட்சியை அவங்களால சிறப்பா முன்னெடுக்க முடியல. கட்சியில இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்று கட்சிக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு தேமுதிக பாத்தீங்கன்னா தமிழகத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணமே திராவிட கட்சிகளின் சதி